Hello students, welcome to DK Math Tuition Center. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 8.4 பார்க்க போகிறோம். அதாவது 10th மேக்ஸ் சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் 8.4 பார்க்க போகிறோம். ஸோ த நம்பர் ஆஃப் டெலிவிஷன் சோல்ட் இன் ஈச் டே ஆஃப் வீக்குன்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா முதல் எழுதுகிறோம். ஸோ இந்த சம்முக்கு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டார்ட்டாக எஃப்டின்னு எழுதுகிறேன். அதோட வேல்யூ சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஐ sigma xi square by n minus sigma xi by n the whole square. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ xiயோட வேல்யூ xi ஸ்கொயரோட வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 13 8 4 9 இதான் xiயோட வேல்யூவை எழுதுகிறோம். So 13 8 4 9 7 12 10 13 square. So 13 square ஓட வேல்யூ என்ன? 13 into 13. ஸோ 13 ஸ்கொயர் பண்ணால் 13 into 13 169. 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 4 ஸ்கொயர் பண்ணால் 60, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 10 into 10 100. ஸோ இது டேப்லர் காலம் மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இன்னொன்று ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணி டோட்டல் வர்றதை இங்கே எழுதணும். இதை ஆட் பண்ணி வர்ற டோட்டல் 63. அதை எப்படி எழுதணும்னா இந்த இ மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. இது பேர் சம் ஆஃப். ஸோ சம் ஆஃப் எக்ஸ்ஐ இதோட வேல்யூ. அதே மாதிரி சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இதோட வேல்யூ 623. ஸோ இதை நம்ம எழுதுகிறோம். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி வர்றதை சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் போட்டு எழுதுகிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்னது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர். இங்கே இருக்க சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் 623 அதை போட்டுக்கிறோம். என்னோட வேல்யூ 7. இங்கே ஏன் 7 எழுதுகிறோம்னா கொஸ்டினில் 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை 7 தான் போடுறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு இந்த என்னோட வேல்யூ 7 போடுறோம். இங்கே என்ன சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட வேல்யூ 63. ஸோ 63 போடுறோம். 63 போட்டு இந்த ஸ்கொயரை அப்படியே போடுறோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ அதாவது இந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐங்கிறது எக்ஸ்ஐ ஆட் பண்ணி வர்ற வேல்யூ எக்ஸ்ஐ ஃபுல்லாக ஆட் பண்ணி வர்ற வேல்யூவை தான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட வேல்யூவை தான் இங்கே போடுறோம். இது இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னால் என்னது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இங்கே எக்ஸ்ஐ ஸ்கொயரை ஆட் பண்ணி வர வேல்யூவை தான் இங்கே போடுறோம். ஸோ 623/7 இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 89ன்னு வரும். அதே மாதிரி இப்போ இதை ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரோம். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 63 சாரிப்பா இந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ணாதீங்க. நான் ஈஸியாக ஸ்டெப் சொல்கிறேன். 7ஐயும் 63ஐயும் கேன்சல் பண்ணலாம். 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63. ஸோ 7 9 டேபிளில் போகும். அப்போலாம் 9 போடுறோம். ஸோ இதை அடிச்சிருங்க. 9 ஸ்கொயர் போடுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 89 மைனஸ் 9 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 81. ஸோ 89 மைனஸ் 81 என்ன வரும்? 8ன்னு வரும். ஸோ
ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ன்னு வரும் ஆன்சர். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8க்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்து ஸ்கூலில் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தனியாக ஒரு சாப்டரில் வரும். நீங்கள் 8th 9th படிக்கும்போதே அது வந்துடும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்க்குற வேல்யூ ஃபைண்ட் பண்ண ஏதாவது டேபிள் புக் இருந்தால் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இருந்தால் டைம் ரொம்ப ஆகும் வீடியோவில். ஸோ ஆனால் நான் டேரெக்டாக ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணாமல் டேரெக்டாக 2.83ன்னு எழுதிடுறேன். புக்கில் இது வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஏன்னா 2.8க்கு அப்புறம் 2 நம்பர் வர்ற மாதிரி தான் எழுதியிருக்கோம். 2-3 நம்பர் வர்ற மாதிரி ஸ்கொயர் ரூட் வரும். இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டு புக்கில் இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஆன்சர் சிக்மா. ஸோ இதுதான் ஆன்சர்னு எழுதிடுங்க. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ங்கிறது நீங்கள் வந்து ஸ்கூலில் 8th 9th படிக்கும் போதே வந்திருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.